ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? கேக்குதா? பேசுறேன். கேட்கலையா? கேக்குதா? என்னாச்சு? ஏதாவது ஃபங்க்ஷனா? அவ்வளவுதானா? ரெகுலர் கிளாஸ் எவ்வளவு அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? 7 பேரா? மீதி 4 பேர்? ஓ, ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த பேக்ல பின்னாடி உட்கார்ந்து கிளாஸஸ் அட்டன் பண்றது இல்லையா? ஓ, அதுல போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. புரியலைங்க. ஆர்டிகல் 4 தனியா? ஆமா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 2ல என்ன, புது ஸ்டேட்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து ஜாயின் பண்ணிப்போம். 3 என்ன, உள்ள இருக்கிறத டிவைட் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? இது 2ல ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இல்ல ஆர்குமெண்ட்ஸ் இல்ல அந்த ஸ்டேட்டோட கருத்துகள் ஏதாவது வந்துச்சுன்னா அது ரிலேட்டடா அதை வந்து நார்மலான ஆக்ட்ல வந்துட்டு ஆர்டினரியை பாஸ் பண்ணி நம்ம பண்ணலாமா இல்ல அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு போகலாமா அப்படிங்கறத பத்தி சொல்றது அதுக்கான ப்ரொசீஜர். சரி, ஓகே. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான கேசஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கேசஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜட்மெண்ட் 52ல வந்து ஸோ அதனால அது 52 சொல்லி சொல்லுங்க. இப்ப நமக்கு கேசவானந்தா பாரதி கேஸ்ல ஜட்மெண்ட் எப்போ வந்துச்சு ஏதாவது தெரியுமா? கேசவானந்த பாரதி கேஸ் ரிலேட்டடாவே ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று ஃபேமஸான அமெண்ட்மெண்ட். குவாலிட்டின்னு எடுத்தா முதல்ல அந்த அமெண்ட்மெண்ட்டை தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? எப்போ வந்துச்சு? 76. அதெல்லாம் இது ரிலேட்டடா வந்து அமெண்ட்மெண்ட். ஆக்சுவலி அதுலதான் இவங்களுக்கு வந்துட்டு தீர்ப்பே கிடைச்சிருக்கு. இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்க. ஸோ அந்த தீர்ப்பு ரிலேட்டடா வந்த இயர்ஸ் வந்து கூட ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளேயே இருந்துகிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராவோ இல்ல விதிவிலக்காவோ இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன? சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 31A என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அக்வசிஷன், சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எதிரா ஏதாவது ஒரு சட்டம் வந்தா அதுல இருந்து இதை பாதுகாத்துக்கிறது. சரிங்களா? உங்க சொத்தை நான் புடுங்கணும். சரிங்களா? நீங்க எனக்கு எதிராக கேஸ் போடுறீங்க. போடும் பொழுது நீங்க எனக்கு எதிராக போடுற கேஸ் என்ன பாதிக்காம அந்த சொத்தை நான் புடுங்கிறதுக்கு என்னவோ அதுக்கான பாதுகாப்பு இது கொடுக்கும். சரிங்களா? அடுத்து 31B என்னன்னு பார்த்தோம்னா சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ரெகுலரா ஃபாலோ ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத வேலிடேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கான 31B. 31C என்னன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது. சரிங்களா? அது ரிலேட்டடா வரக்கூடிய 31C என்னன்னு பார்ப்போம். எக்ஸாக்டா என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 என்ன? கரெக்டா? இதைதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சம பாதுகாப்புங்கிறத சேர்த்துதான் சொல்லணும். அந்த சட்டத்தின் முன்னான அனைவரும் சமங்கிறத நிறுத்திக்க கூடாது. ஓகேங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எந்த கண்ட்ரில இருந்து இருக்குது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எந்த கண்ட்ரில இருந்து டெரைவ் பண்ணாங்க? பாதுகாப்பு இங்கிலாந்து, சமம் வந்து அமெரிக்கா. கரெக்டா? கன்ஃபார்மா? எதுக்கு ஏவிடைஸ்ல குறுக்க வந்தாரு? அது வந்து ரூல் ஆஃப் லா. சரிங்களா? ஆனா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ரூல் ஆஃப் லாவுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல் இது கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட. சரி, ஓகே.
14 வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிட்டீங்க. சரி ஓகே. 19 இதெல்லாம் யோசிக்க கூடாது. 51 வரை வந்து ஆர்டிக்கலை எப்படி கேட்டாலும் ரொம்ப ஃப்ளூயண்டா வரணும். 100 வரை ஆர்டிக்கல் கட்டாயம் தெரிஞ்சே தீரணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை உங்களால அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது உங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். மேபி இதுதான் வரும், இதுதான் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கிளியர் பண்றதுக்கு அதுதான் வாய்ப்பா இருக்கும். 51 வரை கிளியரா தெரிஞ்சிருக்கணும், எப்படி கேட்டாலும் சொல்றதுக்கு. 100 வரை கட்டாயம் தெரிஞ்சே தீரணும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிக்க படிச்சு முடிச்சிருக்கேன். சரியா? சரி ஓகே. 31A என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 14க்கோ ஆர்டிகல் 19யோ நம்ம வந்து பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லாவையோ சட்டத்தையோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்டிகல் 14யோ 19யோ தூக்கிட்டு வந்து நீங்க கொண்டு வந்திருக்க சட்டம் வந்து எங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடாம இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடியதான் 31A. ஓகேவா? 31Aல கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு 14ஓ 19ஓ வந்துட்டு பாதிக்கப்பட்டாலும் அதை பத்தி கவலை கிடையாது. சரியா? சோ அப்படி ஒரு 5 சட்டங்களை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 31A வந்து எங்க ஆட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம்? 1951. அதுக்கு அடுத்து 3 தடவை அதை திருத்திருக்காங்க, ரிட்டன் திருத்திருக்காங்க. சரிங்களா? திருத்தினதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க டெபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, 14ஓ 19ஓ பாதிக்கப்பட்டா அதை பத்தி கவலை கிடையாது. அது பாதிக்குதுன்னு தெரிஞ்சேதான் வந்து ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் லாவை 31Aல ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பின்னாடி நோட் பண்ணுங்க. நம்ம கண்ட்ரியில முத எந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? மே தினம் எந்த ஆண்டு நமது நாட்டில் கொண்டாடப்பட்டது? மே டே செலிப்ரேட் பண்றதுக்கு யார் ரீசன்? சிங்காரவேலர். சரி, எந்த வருஷம் முத செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? 19ல தான். இந்த டியூரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்குள்ள இருக்கலாம். எவ்வளவு வருஷம்? கரெக்டா ஒரு மினிமம் டியூரேஷன் சொல்லுங்க. ஒரு 2-3 வருஷம் கேப், அந்த டியூரேஷனுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். 23 அதான் சொல்லிடுறீங்களா? சரி ஓகே. இவங்க வந்து எக்ஸாக்டா 1923ங்கிறாங்க. வேற டியூரேஷன் மட்டும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 to 25 to 29. நீங்க 25 to 29. ஓகே. நீங்க நோ கெஸ். 1923 எக்ஸாக்டா. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. மே டே, சிங்காரவேலர் 1923. சரியா? சரி ஓகே. காங்கிரஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. அப்பதான் எலெக்ஷனுக்கே வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 1937. சரிங்களா? சோ 37ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்கல்ல, எத்தனை ப்ராவின்சஸ்ல வின் பண்ணிருப்பாங்க? 1937ல காங்கிரஸ் ஜெயிச்சது எத்தனை ப்ராவின்சஸ்ல? ஆமா, அதான் எத்தனை ப்ராவின்சஸ். சரி ஓகே, ஆப்ஷன் கொடுக்குறேன். 12, 7, 5, 8. 12, 8. வேற நீங்க சொன்ன 9 இல்லைனாலும் அப்செட் ஆயிட்டீங்களா? 7, 8. ஓகே, 8 ப்ராவின்சஸ்ல காங்கிரஸ் ஜெயிச்சது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான். கிராண்ட் கோல்ட்மேன் யாரு? எத்தனை டைம் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஹெட்டா இருந்திருப்பாரு? 3 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் எந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்திருப்பாரு? எத்தனாவது கான்ஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட், செகண்ட். ஃபர்ஸ்ட் யாரு? செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. அதான் பேரு. ஃபர்ஸ்ட் 10 பேர் ஞாபகம் இருக்கணுங்க. முதல்ல 10 இயர், பிளேஸ், அதுக்கு அடுத்து பேரு ஞாபகம் இருக்கணும். 5க்கு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் வரும்.
எத்தனை பேர் இந்தியாவில கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க, அந்த இன்சிடென்ட்ஸ் வரும். எதுல டீ பார்ட்டி கொடுத்தாங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு, அதை கொடுத்த பிரிட்டிஷ் யாரு அப்படின்னு வரும். காந்தி எந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாரு, எங்க நடந்த கான்ஃபரன்ஸ்ல? ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ்ல காந்தி கலந்துருக்காரு. அன்னிபெசன்டா, அன்னிபெசன்ட்ல அந்த டைம்ல க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இத பார்த்துட்டு சொல்லலாம், சரிங்களா? சோ அந்த 5 லா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய சொத்துக்களை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எப்பனாலும் கையகப்படுத்திக்கலாம். செகண்ட், ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்தை வந்து எப்பனாலும் அரசு வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அமல்கமேஷன் ஆஃப் கார்பரேஷன்ஸ், நிறுவனங்களை வந்து ஒருங்கிணைக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தருடைய ஷேர், ஓகேவா? சோ ஷேர் ஹோல்டர்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் எடுத்துட்டு போய் வேற ஒரு ஷேர்க்குள்ள போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் இல்லைன்னு கூட வந்து துரத்தி விடலாம், வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட், சரியா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மைனிங் அண்ட் லீஸுக்கு எடுக்கிறது, அந்த லீஸை சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்துமே கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. இதை வந்து நீங்க 14 பேஸ் பண்ணியோ 19 பேஸ் பண்ணியோ வந்துட்டு தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 31A. ஏவோ ஹியூம் தான் அதோட ஃபுல் டெஃபினிஷன் சொல்லுங்க. அவரோட ஆலன் அக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் தான். சரி, 37ல ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்த எலெக்ஷன் எப்ப நடக்கும்? 39ல, சரியா? இதுல காந்தியுடைய ஆதரவாளரா யார் வந்து எலெக்ஷன்ல ஜாயின் பண்ணியிருப்பார், ஆனா அவரை எதிர்த்துக்கிட்டு இன்னொருத்தர் ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சவர் சுபாஷ் சந்திர போஸ். யாருக்கு எதிராக? காந்தி அவரை வந்து தன்னுடைய வேட்பாளராக நிறுத்தி இருப்பாரு. உங்களுடைய ஆப்ஷன் என்ன, அதை சொல்லுங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களை தேடி பிடிச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா தப்பான ஆன்சருக்கு 10 ஆன்சர் சொல்லுவீங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே திரு முடிச்சிட்டு இருப்பீங்க. பட்டாபி சீதாராமையா தான் நியமிச்சாரு காந்தி அவர்கள். ஆனா என்னமோ வாயில ஒரு வார்த்தை உளறிட்டு நம்ம என்னடா பண்றதுன்னு வேற இடத்துல யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, சரி. ஆந்திரா தனி மாநிலமாக வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து உயிரை பிறந்தவர் யார்? எந்த வருஷம்? 1953. எந்த மாசம்? சரி. ஸ்டேட் ரெகக்னிஷன் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1956. ஓகே. சோ இவர் இறக்குறது அக்டோபர் 1953, சரியா? அதுலதான் இறப்பாரு. ஆந்திரா எப்போ உருவாச்சு? 2014. ஆந்திரா நீங்க சொல்றது தெலுங்கானா? 1953 தானா? எந்த மாசம்? உட்காந்து நோட்டை திருப்பி பாருங்க, பின்னாடி குவாலிட்டியில நடத்துனது தானே. சரி, மாசம் நான் அப்பவே தேதி முதற்கொண்டு மனப்பாடமா இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். இங்க அந்த டேட் ரொம்ப கஷ்டமான டேட்லாம் இல்ல, ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டே அதுதான். ஏங்க ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்னு சொன்னேன், நான் இயரோட ஃபர்ஸ்ட் மந்த் டேட்னு சொன்னேன். நவம்பர் 1. எந்த மாசம்? நவம்பர் 1. எந்த வருஷம்? 1953, சரியா? சோ இவர் அக்டோபர்ல இறந்துருவாரு, அடுத்த மாசமே நவம்பர் 1ல கொண்டு வந்துருவாங்க, சரியா? இனிமேல் அது மறக்காது. சோ ஆர்டிகல் 31B என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 9th ஷெட்யூலை பத்தி சொல்லுது. அதாவது
9th ஷெட்யூல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சுட்டா அந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னுட்டு. சோ 19th ஷெட்யூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் நமக்கு கொண்டு போய் வச்சாங்க. 19th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன? திருத்த முடியாதுங்கிறது ஓகே, அதுக்குள்ள எதை கொண்டு போய் வச்சு அதை நீங்க திருத்த கூடாதுன்னு சொன்னாங்க? முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஷெட்யூல் ஓபன் பண்ணுங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஓகேவா? நம்ம இவ்வளவு நேரம் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதாவது வந்துட்டு 31A என்ன சொல்லிட்டான்? அக்வசிஷன், சரியா? சோ ஒருத்தரோட நிலத்தை கையகப்படுத்துறதை தடுக்க முடியாதுன்னுட்டான். அப்ப எப்படி தடுக்க முடியாதுன்னு எந்த நம்பிக்கையில சொல்றான்? ஏன்னா அதை கொண்டு நான் 9th ஷெட்யூல் வச்சிருவேன், சரிங்களா? வச்சுட்டா அதை நீங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதனாலதான் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடியே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1969ல கொண்டு வருவாங்க, சரிங்களா? சோ அது ரிலேட்டடா வந்து இதுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ரிப்போர்ட் எதுல கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கமிட்டிஸ்ல கேட்பாங்க. கமிட்டிஸ்ல தான் இது உருவாக்கப்பட்ட டேட் என்ன, அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க, சரியா? லிங்குஸ்டிக் பேஸ்ல முத வந்து மாநிலம் பிரிக்கலாமான்னு உருவாக்கப்பட்ட கமிட்டி எது? எஸ்கே தார். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? எந்த வருஷம்? இதுதான் முக்கியம், பேரெல்லாம் வந்து. சரி, எஸ்கே தாருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது இது. ஜேவிபில யாரெல்லாம் இருந்தா? இயர்ஸ்ல வேணும் மூணுக்குமே. 1948 இது தார் கமிட்டி. ஓகே. ஜேவிபி ஓகே. ஃபசல் அலி ஓகே. சோ இந்த 31B ரிலேட்டடா சரியா நடந்த கேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேசவானந்தா பாரதி கேஸ் 1973. ஆக்சுவலி என்ன கேஸ்ன்னு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் கேசவானந்தா பாரதி கேசவானந்தா பாரதி மாத்தி பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன அது? ஆக்சுவலி என்னதான் பிரச்சனை அவனுக்கு பாலிட்டிக்கும்? அது செண்பகம் துரைராஜன், சரியா? அதான் ரிசர்வேஷன். சட்டமும் சட்ட திருத்தமும் ஓகே. நீங்க ரொம்ப உள்ள போயிட்டீங்க. கொஞ்சம் நார்மலா இந்த கேஸ் என்ன, இந்த தலைப்பு செய்திகள் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேஸ் என்ன? கேசவானந்த பாரதி ஸ்டேட் சப்டிவிஷன், மாநிலங்களை பத்தி பிரிக்கிறது இல்ல, வேற. அதுலயும் இவர் வருவாரு. இவர் வந்துட்டு பிரியாம்பிள்ல வருவாரு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருவாரு, டிபிஎஸ்பில வருவாரு, இன்னும் பின்னாடி நிறைய இடத்துல வருவாரு. ஓகேவா? கேசவானந்த பாரதி கேஸ். பட் அந்த ஒரு கேஸை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரதுக்கு ரீசன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்ல, என்ன பிரச்சனை அந்த கேஸ்ல. சோ கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது கேரளால நடந்த ஒரு கேஸ், சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1969ல கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த இயர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்த முடியாது. சரி, கேரளா கவர்மெண்ட் இதை கொண்டு வருது, சரிங்களா? கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இவங்க இன்னும் பின்னாடி போறப்ப இன்னொரு ஆர்டிகல் 31C ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது ரிலேட்டடாவும் பார்க்கணும், சரிங்களா? சோ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒருத்தரோட சொத்துக்கள் வேணும்னா கையகப்படுத்திக்கலாம், சரிங்களா? அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இவங்க வந்து ஒரு மடாதிபதினு சொல்லுவாங்க. மடாதிபதினா தெரியும்ல, லைக் நித்யானந்தா மாதிரி, சரிங்களா? ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்துக்கு தலைவரா இருப்பாங்க, அவங்க நிறைய சொத்துக்களை வச்சிருப்பாங்க, அதை வந்து அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? சோ அதோடைய ஒரு சில பகுதிகளை வந்துட்டு இந்த கேரளா கவர்மெண்ட் எடுக்குது. எடுக்கும் போது இவர் என்ன பண்றாரு, என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது, சரிங்களா? சோ அதை வந்து நீங்க என்னோட தனிப்பட்ட சொத்துக்களை வந்து நீங்க இப்ப எடுத்துக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதிராக கேஸ் போடுவாரு. கேஸ் போடும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு நடந்துடும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டுக்கு முன்னாடி 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல 19 ஷெட்யூல கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அதுக்கு கீழே ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போய் வச்சிட்டோம்னா யாரும் இது பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ இவர் வந்து அதை எதிர்த்து கேட்கிறாரு. ஏன் 19 ஷெட்யூல் வச்சா ஏன் வந்து கேட்க கூடாது, சரிங்களா? என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. சோ அதனால நீங்க வந்துட்டு 9th ஷெட்யூல்குள்ள வச்சீங்கன்னா அதை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை வந்து இந்த கேஸ்ல கொண்டு வர, சரிங்களா? ஃபர்ஸ்ட் தீர்ப்பு அப்படிதான் வருது, சரிங்களா? நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பை மீறி இருந்தா நம்ம வந்து 9th ஷெட்யூல்ல போய் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சொல்றாரு. எனி டைம் ஓப்பன்ல தான் இருக்கணும் 9th ஷெட்யூல் அப்படின்னு. சோ அதுக்கடுத்து என்ன வந்து பாத்தோம்னா பாமன் ராவோ கேஸ். சோ இந்த கேஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரிசர்வேஷன் ரிலேட்டடான கேஸ், சரிங்களா? சோ இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேசவநந்தா பாரதி கேஸ் வந்து April 24, 1973ல நடந்தது, சரிங்களா? டேட் ரொம்ப முக்கியம், ஓகேயா? April 24, 1973 இது நடந்துச்சு. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பாமன் ராவோ கேஸ்ல இந்த டேட்டுக்கு முன்னாடி வர போடப்பட்டிருந்த எந்த ஒரு சட்டங்களும் 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? பிகாஸ் இதுக்கு அப்புறம் தானே கேசவநந்தா பாரதி கேஸோட ஜட்மெண்ட் வந்துச்சு, சரிங்களா? சோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாலும் அதை தொடவே கூடாது, சரிங்களா? அதுக்காக கவர்மெண்ட்க்கு ரைட்ஸ் கிடையாது. பட் இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது கொண்டு வந்திருந்தா அது நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்ட்ரக்சரை பாதிச்சா மட்டும்தான் அதை டச் பண்ணணும். பாதிப்படையினாலும் டச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? கேசவநந்தா பாரதி கேஸ்ல எனக்கு 9th ஷெட்யூல ஓபன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா நமக்கு ரிசல்ட் என்னவா வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டுக்கு முன்னாடி வர இருக்கிற எதையும் டச் பண்ணக்கூடாது. பிகாஸ் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி தொடக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. இதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நீங்க இதை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதே ஐஹார் கோயிலே வழக்கு, இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, 9th ஷெட்யூலுக்குள்ள ஒரு விஷயத்த கொண்டு வச்சுட்டா தொடக்கூடாது, சரியா? யாரும் தொடக்கூடாது, அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி 9th ஷெட்யூல் கீழே 1951ல முத எத்தனை சட்டங்கள் இருந்ததுன்னு பார்த்தா 13 சட்டங்கள் இருந்துச்சு, சரிங்களா? இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 282 சட்டங்கள் வந்து இருக்கு. அந்த சட்டத்துல நம்ம போய் கை வைக்க முடியாது, சரியா? புரிஞ்சதா? அவ்வளவுதான். யுகந்தர், ஆனந்தமடம், கேசரி, மராத்தா, இதுல எது வந்து புரட்சிகர பயங்கரவாத இதழ், அதாவது ரெவல்யூஷனரி வீக்லி? யுகந்தர், ஆனந்தமடம், மராத்தா, கேசரி. மொத்தம் வந்து ஆக்சுவலி அதுல 3 பேர் இருப்பாங்களா? மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரமிஸ்ட், டெரரிஸ்ட். இதுல டெரரிஸ்ட் ரிலேட்டடா கேக்குறாங்க. அவங்களுடைய புத்தகம் எது? யுகந்தரா? வேற எனிஒன்? ஃபர்ஸ்ட் இதுல எது வரவே வராதுன்னு ஈஸியா ஒமிட் பண்ணலாம். ஆனந்த மேடம். ஏன்? யாரோடது ஆனந்த மேடம்? ஆனந்த மேடம் யாரோடது? ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு வேற. அது எந்த வருஷம்? அது கிட்டத்தட்ட 17 சம்திங்ல. நான் கிட்டத்தட்ட 19 சம்திங்ல. ஆனந்தரங்கனுடைய குறிப்புகள் எதுக்கு பயன்பட்டுச்சு? ஐரோப்பியர்களோட வருகையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு பயன்பட்டுச்சு. சோ அவங்க எல்லாம் வந்தாங்க, நம்மள ஆண்டாங்க, இவங்க எல்லாம் இருந்தாங்க, அது வேற. நான் கேக்குறது ஆனந்த மேடம். இதுக்குதான் 6th புக்ல எடுத்து பார்க்கணும். பார்த்தாதானே எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு இந்த புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. எது? தேசிய பாடல், தேசிய கீதம். இது ரெண்டுல எது வந்து ஆனந்த மடம்ங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்திருப்பாங்க? பாடல், தேசிய, நேஷனல் சாங். ஓகே, வேற
நம்ம நேஷனல் சாங் எழுதுனது யாரு? பங்கீம் பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. சரி, ஓகே. நம்ம நேஷனல் சாங் எவ்வளவு நேரத்துல பாடி முடிக்கணும்? 51, 52, 53, 56. எழுந்து எல்லாரும் மரியாதையா ஓடி போயிருங்க. சரியா? 52 கன்ஃபார்மா? கூகுள்ல போடுங்க. நிஜமாவே எல்லாரும் டிஎன்பிசி தான் படிக்க வந்திருக்கீங்களா? ஆமாவா? நேஷனல் சாங்குக்கு டைம் லிமிடேஷன் கொடுத்திருக்காங்களா? நேஷனல் ஆந்தம்க்கு டைம் லிமிடேஷன் கொடுத்திருக்காங்களா? நான் கேட்டது என்னது? நேஷனல் சாங்கை எவ்வளவு நிமிஷத்துல பாடி முடிக்கணும்னு நான் கேட்கிறேன். 52 செகண்ட்ஸ் எக்ஸாக்டா சொல்றீங்க. உங்க 52 செகண்ட்ஸ்ங்கிறது கரெக்ட். அது ஆந்தமா இல்ல வந்துட்டு சாங்கான்னு எப்படி தெரியாம ஆன்சர் பண்றீங்க? ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து எடுக்கப்பட்டதுதான் நம்மளுடைய நேஷனல் ஆந்தம். எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? நீங்க சொன்ன நேஷனல் சாங் எழுதுறது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, கரெக்ட். சரியா? ஆனா அதே ஃப்ளோல அப்படியே வந்துட்டு எவ்வளவு செகண்ட்ஸ் பாடி முடிக்கணும்னு கேட்டா எக்ஸாக்டா ஆன்சர் பண்றீங்க. எப்படி பண்றீங்க? என்ன வார்த்தை கேக்குறாங்க, என்ன ஆன்சர் பண்றோம், அப்ப இதே தானே கொஸ்டின்லயும் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல முன்ன 3 டேர்மும் 6 புக் எடுத்துருவாங்க ஜிஎஸ். பார்க்கலாம். இங்கேயே வெறிச்சு புக் வச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்கறேன். எந்த அளவுக்கு புக்ல வீக்கா இருக்கீங்க, இதெல்லாம் எங்க உங்களை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு அப்புறம் பாப்பீங்க. நீங்க கேசரி யார் எழுதுனது? மராத்தா? கேசரி என்ன லாங்குவேஜ்? கேசரி நாவல் என்ன லாங்குவேஜ்? மராத்தா நாவல் என்ன லாங்குவேஜ்? ரெண்டுமே மராத்தா தானே? ஓ, ஓகே. கண்டிப்பா இத பத்தி சொல்லாம ஐயனை மூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஐயனமோட ஹார்ட். சொல்லாம மூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஏய், நோட் பண்ணிக்கிட்டே கேட்கணும். அதனால கதையா சொல்லிட்டு இருக்கேன். சங்கங்கள் சிங்காரவேலர் தான். சவுத் இந்தியால லேபர் யூனியனாலே சிங்காரவேலர் தான். சரிங்களா? இந்தியா லெவல்ல யாரு? இந்தியன் லேபர் யூனியன். இவர் தான் காந்தியுடைய அரசியல் குரு. கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த வருஷம் தெரியுமா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. 1905. 1905ல இம்பார்ட்டன்டா இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கும்? சுதேசி இயக்கமா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எந்த ரிவரை பேஸ் பண்ணி நடந்துச்சு? The river name is original name of Ganga. கங்காவோட ஆரிஜின் நேம் கங்கோத்திரிங்கிறது கிளேசியஸ். நான் கங்கா உருவாகும் போது என்ன பேர்னு கேட்டேன். ஜியாகிரபி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறந்தாச்சா? ஹிமாலயால மொத்தம் 2 கிளேசியஸ் வரும் தெரியுமா? ஒரு கிளேசியஸ் கங்கோத்ரி, இன்னொன்னு சியாச்சின். கங்கோத்ரி அண்ட் சியாச்சின்குள்ள இருந்து வரதுதான் கங்கா. ஓகேயா? பட் ஆனா அது ஆரிஜின் நேம் வேற. அனதர் ஒன் ஹிமாலயன் ரிவர்ஸ். செமாயிங்டன். செமாயிங்டன் கிளேசியஸ். பிரம்மபுத்திரா உருவாறது அதுலதான் உருவாகும். ஓகேயா?
சோ கங்கா உருவாகும் போது அதோட பேர் என்ன? பாகிரதி. அந்த பாகிரதிங்கிற மாதிரியே பெங்கால்ல ஒரு ரிவர் ஓடும். அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க மக்களே? இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியுமா குரூப் 4க்கு? இருக்கிற ஸ்பீடுக்கு பால்ட்டே முடிக்க முடியுமான்னு தெரியல எக்ஸாம் வர்றதுக்கு. இதெல்லாம் எப்படி ரிவிஷன் பண்றது? பழசு முடிச்சது எல்லாம் மறந்து போச்சு. சரி, எந்த இடத்துல கங்கான்னு பேர் வருது ஞாபகம் வந்தா? வரும்போது அபாகிரதி. எங்க கங்கான் நேம் மாறுது? அலக்நந்தான் ஒரு ரிவரோட ஜாயின் ஆகுமா பாகிரதி? பிரயாக்ராஜ், தேவ பிரயாகை அப்படிங்கிற இடத்துல. எந்த மாநிலம்? அலகாபாத் மாநிலமா? உத்தரப்பிரதேஷ். எவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக், எவ்வளவு ஓவர் கான்பிடன்ட் உங்களுக்கு வந்து வருதுன்னு தெரியுதா? பாத்தீங்களா? நேஷனல் சாங்குக்கு 52 செகண்ட் சொல்றீங்க, அலகாபாத் ஸ்டேட்னு சொல்றீங்க. ஒப்படைச்ச புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு கிளியரா தெரிஞ்சு. அதை பிபி வாடியா, ரெட்டைமலை சீனிவாசன், திருவிக்கா, சிங்காரவேலர் தொழிற்சங்கங்கள் நிறைய உருவாக்குனாரா? யாருடைய சப்போர்ட்ல உருவாக்குனார்? பிபி வாடியா, ரெட்டைமலை சீனிவாசன், திருவிக்கா, MC ராஜா. இதுல யார் கூட சேர்ந்து தொழிற்சங்கங்களை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? பிபி வாடியா, ரெட்டமலை சீனிவாசன், திருவிக்கா, MC ராஜா. அழகா தெளிவா யோசிச்சா 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். மீதி 2 ஆப்ஷன் வந்து இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு சொல்லுங்க. பிபி வாடியா, ரெட்டைமலை சீனிவாசன், திருவிக்கா, MC ராஜா. இதுல யார ஒமிட் பண்ணலாம்? 2 பேரு. திருவிக்கா ஒமிட் பண்ணலாம். வேற பிபி வாடியா ஒமிட் பண்ணலாம். சோ இப்ப ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, இவங்க 2 பேர்ல யாராவது வருவாங்க. பிபி வாடியா வர வாய்ப்பு இருக்கா? நீங்க இல்ல சரியா? நிஜமா, அதாவது நான் சிரிக்கணுங்கிறதுக்காக பண்றீங்களா இல்ல சீரியஸா பண்றீங்களா எனக்கு தெரியல. சரியா? ஒமிட் பண்ண வேண்டியது MC ராஜாவே, ரெட்டமலை சீனிவாசன். அவங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அவங்களாம் சோசியல் ரிஃபார்மர்ஸ். சரிங்களா? பழங்குடியினருக்காக பாடுபட்டவங்க. ஓகேவா? பிபி வாடியா இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணவரு. தமிழ்நாடு லெவல்ல பாத்தோம்னா திருவிக்கா தான் சிங்காரவேலர் கூட சப்போர்ட் பண்ணவர். அப்ப சிங்காரவேலருக்கு சப்போர்ட் பண்ணது திருவிக்கா தான். ஆனா எது ஆன்சரே அதையே ஒமிட் பண்ணியாச்சு. முதல்ல திருவிக்கா வேணாம் அப்படின்னுட்டு. பிபி வாடியா கன்ஃபியூஸ் ஆகிறது நியாயமான விஷயம். ஏன்னா அவர் வந்து இந்தியாவில லெவல்ல வந்து தொழிற்சங்கத்தை கூட இது பண்ணிருப்பாரு. அன்னி பெசன்ட் கூட நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு. சரியா? பட் MC ராஜாவும், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசன் எல்லாம் தொழிற்சங்கத்தோட ரிலேட் ஆனவங்க கிடையாது. அவங்களாம் சோசியல் ரிஃபார்மர்ஸ். சரியா? தமிழ்நாடு லெவல்ல. இந்தியா லெவல்ல யாரெல்லாம் இருப்பாங்க சோசியல் ரிஃபார்மர்ஸ்? எனிஒன்? அப்புறம் MG ரானடே, தயானந்த சரஸ்வதி. அதுக்கு மேல முடியல. அவங்க தமிழ்நாடு, இதனால கீழே சவுத் இந்தியா, கேரளா. அதே கேரளால இன்னொருத்தர் இருப்பாரு ஐயன்காளிக்கு அப்புறம் நாராயணகுரு. அவர் உருவாக்கின அமைப்பு என்னன்னு தெரியுமா? ஐயன்காளி அதே பரிபாலன யோகனா. என்ன பரிபாலன யோகனா? சாதுஜன பரிபாலன யோகனா. சரியா? கொஞ்சம் சீக்கிரம் எழுதணும் கதையை கேட்டுக்கிட்டு. ஓகே, ஆர்டிகல் 31ல C. இது வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1971ல 25th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க. சரிங்களா? சோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 2 ஆர்டிகலை பத்தி சொல்லுது. என்ன ஆர்டிகலை பத்தி சொல்லுதுன்னா 39B பத்தியும் 39C பத்தியும் சொல்லுது.
என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா 39B-யும் 39C-யும் ஆர்டிகல் 14-யோ இல்ல 19-யோ பாதிக்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? நீங்க இதையே வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. அது இல்லாம என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்டிகல் ரிலேட்டடா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. அப்போ ஆர்டிகல் 39B பத்தியும் 39C பத்தி எந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன இருந்திருக்கும் அப்படி சப்ஜெக்ட்? சோ நோட் பண்ணுங்க. ஆர்டிகல் 39B என்னன்னு கேட்டோம்னா, நோ கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். நோ கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். பொருட்கள் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் கீழே கண்ட்ரோல் ஆகிறத ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட் 39C பார்த்தோம்னா, நோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். நோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, உன்னோட இடம் எனக்கு தேவைன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன். அப்போ உன்னோட வெல்த்தை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் கவர்மெண்ட். ஸோ இந்த 2 ஆர்டிகளை பத்தி கவலைப்படாம 14 19 வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. At which place did M. Singaravelar organize a railway strike in 1928? 1928 எந்த இடத்துல வந்துட்டு ரயில்வே வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு சிங்காரவேலர் தூண்டுறாரு? சேலம், திருச்சி, திருநெல்வேலி, சென்னை. சொல்லுங்க. எங்கெல்லாம் ரயில் ஓடுது, எங்கெல்லாம் ரயில் ஓடல, ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒமிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு ஆப்ஷன். இதுக்கு சார் அதுதான் கடைசி ஆன்சரா இருக்கும். டக்குன்னு ஒமிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுங்க. சேலம். ஓகே, கரெக்ட். சேலம் ஒமிட் பண்ணது கரெக்ட். அப்ப பேலன்ஸ் இருக்க 3ல எதுவா இருக்கும்? திருச்சி, திருநெல்வேலி, சென்னை. அடுத்து ஒமிட் பண்றீங்களா? ஓ, ஆப்ஷனா திருநெல்வேலியா? ஏன் திருநெல்வேலி சவுத் இந்தியா? திருச்சி. சரியா? ஓகே. 1928. Who was the reason behind the draconian attack of Lala Lajpati Rai in the year of 1908? அதாவது லாலா லஜபதி ராய் மீது வந்துட்டு தாக்குதல் நடத்தினதுக்காக காரணமா இருந்தது யார்? லாலா லஜபதி ராய் தடியடி நடத்திருக்காங்க தெரியுமா 1928ல? அதுக்கு ரீசன் யாருன்னு கேக்குறாங்க. ஆண்டர்சன், ஜேம்ஸ் ஏ ஸ்காட், லார்ட் இர்வின், கிங்ஃபோர்ட். ஆண்டர்சன். ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரை ஒமிட் பண்ணலாம்? கிங்ஸ்போர்ட் ஒமிட் பண்ணலாம். சரி, ஓகே. மீதி வந்து ஆண்டர்சன் இருக்காரு, ஜேம்ஸ் ஏ ஸ்காட் இருக்காரு, லார்ட் இர்வின் இருக்காரு. இர்வின் ஒமிட் பண்ணலாம். சரி, ஓகே. கிட்டத்தட்ட கரெக்டா ஒமிட் பண்ணிட்டீங்க. 2 பேரும் ஒமிட் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்க. யார் இருக்காங்க? ஆண்டர்சன். கரெக்டா? தப்பு. தாக்குதல் நடத்தியதற்கு காரணமாக இருந்தவர் யார்? சரிங்களா? ஜேம்ஸ் ஏ ஸ்காட் வந்துட்டு அனுப்பி விட்டுருப்பாரு, அடிச்சது ஆண்டர்சன். சரியா? காரணம் யாருன்னு தான் கேக்குறாங்க. தாக்குதல் நடத்துறது காரணம், தாக்குதலை நடத்தியவர் யாருன்னு கேட்கல. கேள்விகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப அழகா கவனிக்கணும். சரியா? என்ன பாதிக்கப்பட போறது நீங்க தான். இப்போ இந்த ஆர்டிகல் 31C பேஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஒரு குதர்க்கமான விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இதே கேஷ் ஆன் த பாரதி கேஸ். சரிங்களா? என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா,
செகண்ட் ப்ரொவிஷன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்றாங்க. செகண்ட் ப்ரொவிஷன் என்ன? ஆர்டிகல் 31C. ஆர்டிகல் 31C ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்களா, ரெண்டு தீர்ப்புகள் வழங்கினாங்களா? அத ரெண்டாவது தீர்ப்பு என்ன? எஸ், அதாவது வந்துட்டு என்ன கொடுத்தாங்க? No such as can be questioned in any court. இதுதான் செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? நீ இங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன், இது செகண்ட் ப்ரொவிஷன். சோ செகண்ட் ப்ரொவிஷன்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றம் வந்துட்டு எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? சோ இதுதான் வந்து கேசவானந்த பாரதி என்ன சொல்றாங்கன்னா, இது இரண்டாவது விதிங்கிறது அரசியலமைப்புக்கு எதிரா இருக்கு. சரிங்களா? நீங்க எந்த இடத்துல வேணாலும் எந்த அமைப்புல வேணாலும் நீங்க சொத்துக்கள் எடுத்துப்பீங்க, அப்ப நாங்க கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, 42nd அமெண்ட்மெண்ட்ல 1976ல ஃபர்ஸ்ட் ப்ராவின்சஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆமா, இனிமே இப்படிதான் நடக்கும், யார் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னுட்டு அதே வந்து மினர்வா மில் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரிதான் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த செகண்ட் ப்ராவின்சஸ் தவறுன்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க தவறுன்னு சொல்லி சொல்றது இன்வாலிடான விஷயம். ஓகேவா? பிகாஸ் 42nd அமெண்ட்மெண்ட் படி வந்துட்டு எப்படி வந்து இனிமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராவின்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட்ல இருக்குமோ அது இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப நீதிமன்றம் எப்பவுமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மினர்வா மில் கேஸ்ல சொல்றாங்க. சரிங்களா? Gold and silver coins of the Guptas was heavily adulterated. கொஸ்டின் என்னன்னு புரியுதா? குப்தா ஆட்சி காலத்துல தங்கம் வெள்ளி நாணயங்கள்ல யாருடைய ஆட்சி காலத்துல அதிகமா கலப்படம் நடந்ததுன்னு கேட்கிறாங்க. சந்திரகுப்தா 2, ஸ்கந்தகுப்தா, விஷ்ணுகுப்தா, குமாரகுப்தா? விஷ்ணுகுப்தா. Who was the Gupta king who followed the policy of war and frontier expansion? கொஸ்டின் புரியுதா? போர் மற்றும் எல்லை விரிவாக்க கொள்கையை பின்பற்றிய குப்த மன்னர் சமுத்திரகுப்தர். இலங்கை மன்னன் மேகவர்மனால் அமைக்கப்பட்ட புத்த சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? பாடலிபுத்ரா, உஜ்ஜயினி, பீகார், குஜராத்? பீகார். எவ்வளவு ஹைட் இருக்கும் ஆக்சுவலி? இந்த சிலையோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? ஞாபகம் தான் இருக்கா? சொல்லலையே. புக்ல போய் பாருங்க. சரிங்களா? ரெண்டு புத்தர் சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டு சிலைக்கும் ரெண்டு ஹைட் இருக்கும். 7.5 ஒண்ணு, இன்னொன்னு 10 above இருக்கும். சரியா? அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுவும் புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது போக தமிழ்நாட்டுல ஐ திங்க் திருச்சி நினைக்கிறேன், அந்த இடத்துல செஞ்சது இலங்கை அரசன் மேகவர்மன் இருக்காங்க, அவனால செய்யப்பட்டது எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பீகார்ல தான். சரிங்களா? சரி, ஓகே. சோ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போக அது ரிலேட்டடான உரிமைகள்லாம் வேற எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 265. இது எத்தனாவது பார்ட்? பார்ட் 12ல. சரிங்களா? சோ ஒரு சட்டம் மட்டும்தான் வந்துட்டு ஒரு டாக்ஸ வந்துட்டு நிர்ணயிக்கணுமே தவிர அவங்களோட அதிகாரம் இல்லாம வேற யாரும் நிர்ணயிக்க கூடாது அப்படின்னுட்டு. அடுத்து ஆர்டிகல் 300A. என்ன பார்ட்? 12. சரிங்களா? சோ சட்டத்தோட அதிகாரம் மட்டும்தான் ஒருத்தருடைய சொத்துக்களை பறிமுகப்படுத்தணுமே தவிர வேற யாரும் போய் ஒருத்தரோட அனுமதி இல்லாம அவங்க சொத்துக்களை எடுத்துக்க கூடாது. ஓகேயா?
சோ அடுத்து ஆர்டிகல் 301 பார்ட் 13 சரிங்களா. இந்தியா முழுக்க நம்ம எங்கனாலும் இலவசமா வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்காக சரிங்களா. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட் சைட் பார்ட் ஆஃப் த ஆர்டிகல் சரியா. Article 326 Part 15 Article 326 Election to Lok Sabha and state legislature on the election to Lok Sabha and state legislature on the basis of adult suffrage வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றத்திற்கு வாக்களிக்கும் உரிமை. இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா? சோ இது அவுட் சைட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில உரிமைகள் மட்டும்தான் சிட்டிசன்ஸ்க்கு வழங்குவாங்க. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது வந்து முழுமையானது கிடையாது, பட் ஆனா குவாலிஃபைட் ஆனது சரிங்களா. அதுக்கு அடுத்து ஜஸ்டிசபிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிசபிள் நீதிமன்றத்துக்கு உட்பட்டது கிடைக்கணும் நம்ம போலாம் நேரம். சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் தான் அதனுடைய பாதுகாவலை தான் சொல்லியிருக்காங்க. சோ எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி? சுப்ரீம் கோர்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய கார்டியன் சொல்லி எந்த ஆர்டிகல் சொல்லுது? 32. ஹைகோர்ட் 226. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது வந்து புனிதமானது அல்ல சரிங்களா, அதே மாதிரி நிலையானதும் அல்ல சரியா. ஏன்னா எப்படி வேணா மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம புனிதமானதுன்னு சொல்ல முடியாது, நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது. சோ அதே மாதிரி எமர்ஜென்சி டைம்ல அதை சஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேயா. சோ ஆர்டிகல் 31B ரொம்ப ஸ்பெஷலானது. என்னது அதனால பாத்தீங்க, மெட்டீரியல் ரிசோர்சஸ் வந்துட்டு யாருக்கிட்டையும் குவிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது இது பண்றோம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையோட சிறப்பு அம்சங்கள். Who was the Buddhist minister in Samudragupta cabinet? விஷயம் புரியுதா? சமுத்திரகுப்தருடைய அமைச்சரவையில புத்த சமயத்தை சேர்ந்த அமைச்சர் யாருன்னு கேட்கிறாங்க, வசுபந்து. ஓகே. பக்தியார் கில்ஜி நாலந்தா யூனிவர்சிட்டியா அழிச்ச ஆண்டு எது? டெஸ்ட்ராய் பண்ண வருஷம். ஃபர்ஸ்ட் எந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 14 வந்து நமக்கு யார் வந்துருவா? துக்ளக் டைனாசிட்டி வந்துருக்கு கிட்டத்தட்ட. சாரி துக்ளக்ல சையது வந்துருக்கு கிட்டத்தட்ட சரியா. சோ நமக்கு பக்தியார் கில்ஜினா யார் வராங்க? கில்ஜி டைனாசிட்டியா தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப கில்ஜி டைனாசிட்டி 12 ஓகேயா. ஓகே 12 15 12 16 12 14 15 12 12 15 14 வேற பக்தியார் கில்ஜி நாலந்தா யூனிவர்சிட்டியா அழிச்சாங்க. ஆக்சுவலி பக்தியார் கில்ஜி யாரு கீழே இருப்பாரு தெரியுமா? பக்தியார் கில்ஜி யாரு கீழே இருப்பாரு? யார் மூலமா பக்தியார் கில்ஜி வந்திருப்பாங்க? கௌரி முகமது
சரி ஓகே ஆன்சர் வந்து 1215 ஓகேவா 12-15 தான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி டிஸ்ட்ராய் பண்றாரு. காளிதாசர் எழுதிய எந்த நூல் வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லுது? செகண்ட் சந்திரகுப்தாவை பத்தி சொல்லக்கூடிய காளிதாசருடைய நூல் எது? நிதானமா யோசிக்கும். அதாவது செகண்ட் சந்திரகுப்தரை பத்தி காளிதாசர் சொன்ன புக் எதுன்னு கேக்குறாங்க. அப்போ செகண்ட் சந்திரகுப்தருடைய ஏதாவது நிக்நேம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. அந்த நிக்நேம் ரிலேட்டடா ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு பாருங்க குப்தாஸ்ல. ஏன்னா இருக்கிறதுலே அதிக நிக்நேம் வந்து செகண்ட் சந்திரகுப்தாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு சில பேர் வந்து அந்த நிக்நேம்ல ரிப்பீட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. சரியா? அதுல அது ரிலேட்டடா எந்த புக் இருக்கு? என்ன ஆப்ஷன் சொன்னா சொல்லிருவீங்க, அதனாலதான் சொல்றேன். செகண்ட் சந்திரகுப்தாவுக்கு என்னென்ன நிக்நேம்லாம் இருக்கு சொல்லுங்க. விக்ரமாதித்தன், ஃபெமிலியரா இருக்க ஒரு நேம் டக்குன்னு சொல்லிட்டீங்க. விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், வேற என்ன? நானே எல்லாம் சொல்லிடுவா. சரி ஓகே. விக்ரமாதித்தன் இவருடைய ஃபேமஸான ஒரு பேரு. சரிங்களா? அது ரிலேட்டடா தான் விக்ரமாதித்தனும் வேதாளம்ங்கிற புத்தகமே எழுதினாங்க. ஓகேவா? சோ அந்த விக்ரமாதித்தன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோட நேம் சொல்லுங்க பாக்கலாம். ஃபேமஸ் புக் தான். காளிதாசருடைய ஒரு நாடக நூல். புரியல. இல்ல இந்த நிக்நேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றேன். இந்த 3 ஃபேமஸான தேவலோக நடன முங்கைகள் இருப்பாங்க. யார் யாரு? மேனகா, ரம்பா, ஊர்வஷி. இங்க இதுல ஏதாவது ஒரு பேர் அதுல ஆட் ஆகி வருமான்னு பாருங்க. அவ்வளவுதான். ஓவரால் எல்லா ஹிண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து கனெக்ட் பண்றது மட்டும் தான் உங்க வேலை. விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற ஒரு புக்கு. சரியா? விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறது செகண்ட் சந்திரகுப்த பத்தி காளிதாசன் எழுதின ஒரு புத்தகம். இவர் மொத்தம் 3 பெண்களோட பேர் வச்சு எழுதியிருப்பாரு. ஒண்ணு சாகுந்தலம், இன்னொன்னு மாளவி காக்னி மித்ரம், ஓகேங்களா? இன்னொன்னு விக்ரம ஊர்வசியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கலாம். சகுந்தலா, ஊர்வசி, சரிங்களா? அடுத்து மாளவிகா. சரி, அந்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் ரிட்டர்ன் வந்தாலே காளிதாசன் இருந்தா. அதுல விக்ரமன் வரது வந்து சந்திரகுப்தர் 2 பத்தி சொல்லக்கூடியது. அதனால அந்த சரியா? ஓகே. சோ கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸசிவ் லிமிடேஷன். எக்ஸசிவ் லிமிடேஷன் அதிகப்படியான லிமிடேஷன் என்ன? கம்ப்ளைண்டா? எக்ஸசிவ் லிமிட், எக்ஸசிவ் லிமிடேஷன் சொல்லி சொல்றாங்க. லிமிடேஷன் அதிகப்படியான வரம்பு. ஓகேங்களா? உச்சபட்ச வரம்பு, அதாவது எப்படினாலும் நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறது. சரியா? எக்ஸசிவ் லிமிடேஷன். நெக்ஸ்ட், நோ சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல்ல சோசியல் ரைட்ஸ் பத்தியும் எக்கனாமிக் ரைட்ஸ் பத்தியும் மென்ஷன் பண்ணவே இல்லை. சமூக பொருளாதார உரிமைகளை பத்தி மென்ஷன் பண்ண கிடையாது. அப்ப எந்த ரைட்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க? சோசியல் ரைட்ஸ் இல்ல, எக்கனாமிக் ரைட்ஸ் இல்லைன்னா வேற எந்த ரைட்ஸ் இருக்கும்? எஸ், ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிராக்கெட்ல ஒன்லி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. நோ சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரைட்ஸ், ஒன்லி பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நெக்ஸ்ட், no clarity and permanency.
நோ கிளாரிட்டி அண்ட் பெர்மனன்சி, அதாவது தெளிவற்றது, நிலையற்றது. Next, suspension during natural emergency. Suspension during natural emergency. So, நெருக்கடி காலத்துல இயல்பு உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படுது. இயல்பு உரிமைகள் நெருக்கடி காலத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. So இந்த suspension during natural emergency எங்க எடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா borrowed from German. ஓகேயா, ஜெர்மன் நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. சோ இதுதான் ஆர்டிகல் 358. சோ ஆர்டிகல் 358 பேஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். ஓகேயா, ஆர்டிகல் 358 வச்சு ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணா ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட். சரியா, நோட் பண்ணிக்கோ. இதே ஆர்டிகல் 359 டிக்ளேர் பண்ணா, ஆர்டிகல் 359 வச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேயா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முழுக்க சஸ்பெண்ட் ஆயிடும். எஸ்பெஷலி 20 and 21. ஓகேயா, 20, 21 தவிர மற்றது எல்லாமே சஸ்பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட், எக்ஸ்பென்சிவ் ரெமிடி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கிரிட்டிசிசம்ல பார்த்தா நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெமிடி, அதாவது அதிக செலவுகளினுடைய தீர்வு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரெவென்டிவ் டிடென்ஷன். பிரெவென்டிவ் டிடென்ஷன் குற்றங்களுக்கு முன்னாடியே பாதுகாப்பு. சரியா, நெக்ஸ்ட் நோ கன்சிஸ்டன்ட் பிலாசபி. நிலையான தத்துவம் கிடையாது. ஓகேயா, சோ இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட்டா முடியும். சரியா, எத்தனை கிளாஸ் போயிருக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறந்தீங்கன்னா அவ்வளவுதான், ரீகால்லாம் பண்ண முடியாது, அப்பப்போ பாத்துக்கோ. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நம்ம டிபிஎஸ்பி பார்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பார்ட்டா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்க்கலாம். சரியா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் என்ன? 4A. சரியா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க வந்து நோட் பண்ணணும், அதாவது அந்த டாபிக்னு எடுத்தா என்னென்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். ஓகேயா, இதெல்லாம் சும்மா ஒரு பென்சில்ல நார்மல் நோட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு இந்த டாபிக் எப்ப எடுத்தாலும் இது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வர்மா கமிட்டி அப்சர்வேஷன். வர்மா கமிட்டி அப்சர்வேஷன்.
Third, Swaran Singh Committee recommendation. Next, article. Right. அவ்வளவுதான். So இதெல்லாம் முதல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏன்னா இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு பார்ட், எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம், அதனால எப்பவுமே மனப்பாடம். சரியா? ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிசிபிளா நான் ஜஸ்டிசிபிளா? நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்டதா உட்படாததா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்ங்கிறது ஜஸ்டிசிபிளா நான் ஜஸ்டிசிபிளா? நான் ஜஸ்டிசிபிளா? ஜஸ்டிசிபிளா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் இருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல? ஐ மீன் எந்த மாதிரியான கான்செப்டா இருக்கும்னு நான் கேட்கிறேன். எக்ஸாக்ட் டெஃபினிஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில கடமைகள் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் ஜஸ்டிசிபிள். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நான் ஜஸ்டிசிபிள், நீதிமன்ற வரையறைக்கு உட்படாதது. ஓகே. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கறத கொண்டு வரதுக்கான காலகட்டம் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இன் 1975 to 76ல ஒரு எமர்ஜென்சி வருது இந்தியால. ஓகேவா? சோ எத்தனை மாசம் பார்த்தோம்னா 21 மாசம், 21 months வந்துட்டு நமக்கு ஒரு எமர்ஜென்சி போடுறாங்க. சோ அந்த டைம்ல எமர்ஜென்சி போட்ட பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க? '75 to '76. பக்ருதீன் அலி அகமது. சரியா? அந்த டைம் பீரியட்ல நமக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமது. சோ அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எமர்ஜென்சி போட்டோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? சோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல HR கோகலே அப்படிங்கிறவரு நமக்கு ஒரு சில டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்றாரு. சோ நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா HR கோகலே அவர்கள் மூலமா தான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் செய்யப்படுது. ஓகே. சோ 1976ல தான் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. HR கோகலே அவர்கள் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்றாரு. சோ அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது பார்ட் 4A புதுசா ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 51A அப்படிங்கிறதையும் புதுசா ஆட் பண்றாங்க. சோ நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை யார்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கிட்டோம்னு பார்த்தோம்னா USSR, சோவியத் ரஷ்யா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? ஓகே. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடா உருவாக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டோம்னா நமக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த வருஷம்னா 1976ல இந்த கமிட்டியை செட்டப் பண்ணாங்க. செட்டப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்துட்டு ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து செட்டப் பண்றாங்க. சோ இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஜஸ்ட் 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் தான் சொல்றாரு. 8 டியூட்டிஸ் மட்டும் தான் சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணதுன்னு பார்த்தோம்னா 1976 வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. சோ அது மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இவர் கொடுத்த 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க 5ஓட எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் 5 பண்ணி டோட்டலா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ கொடுக்குறாங்க. சோ இவர் கொடுத்துல அந்த 3 என்னென்ன நீக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இம்போசிஷன் ஆஃப் பெனால்டி. இம்போசிஷன் ஆஃப் பெனால்டி. அந்த இம்போசிஷன் ஆஃப் பெனால்டி என்னன்னு பார்த்தோம்னா நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெனால்டி போடலாம்.
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்க, கட்டணம் விதிக்கிறது. ஓகேவா? சோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நோ கொஸ்டின்டு. நோ கொஸ்டின்டு, அதாவது இந்த பெனால்டி போடுறத பத்தி எந்த நீதிமன்றமும் கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதுக்கடுத்து வந்து பேயிங் டாக்ஸ் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துறாரு. சோ இந்த இதெல்லாம் வந்து டியூட்டியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த 3 டியூட்டி மட்டும் வேணாங்க, இதை கம்பல்சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி பேலன்ஸ் இருக்க 5ஓட சேர்த்து ஒரு 5 ஆட் ஆன் பண்ணி 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபார்ம் பண்ணுது. அது போக மூணாவது வந்துட்டு பேயிங் டாக்ஸ், வரி விதிப்புல வந்துட்டு கட்டாயத்தை கொண்டு வருது. சோ அதுக்கடுத்து இந்த 10 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 51A கேன்னு ஒன்று சொல்லிட்டு மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. இந்த 86 அமெண்ட்மெண்ட் என்ன சப்ஜெக்ட்? ஏஜ் 6 to 14, ரைட். சோ இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் 51A ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது கீழே தான் ABCD. இடத்துலயா? மலைவாழ் மக்களான ரமோசிஸ் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கலகம் செய்தனர்? டுடுமியான், சித்தூர் சிங், கரம்ஷா, ஷாஜி ஹரியதுல்லா. டுடுமியான். ஆக்சுவலி இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சித்தூர் சிங். ரமோசிஸ் ரிவோல்ட்னாலே சித்தூர் சிங் அவர்கள் தான். சரிங்களா? சரி, கோண்ட் ட்ரைபிள்ஸ் இருக்காங்கல்ல, கோண்டுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. கோண்ட் ட்ரைபிள்ஸ் அவங்களாம் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க? பீகார், ஒரிஷா, பெங்கால், அஸ்ஸாம். இதுல எந்த பகுதியை சேர்ந்த பழங்குடியின மக்கள்? கோண்ட்ஸ். ஒரிசா. கோண்ட் பழங்குடியின மக்கள்னா ஒரிசாவை சேர்ந்தவங்க. மாஃப்லா ரிபிலியன் எந்த வருஷம்? 1921. எந்த ஏரியால நடந்துச்சு மாஃப்லா ரிபிலியன்? கேரளால எக்ஸாக்டா? மலபார். மலபார் பகுதியில் நடந்ததுதான். இந்தியாவுல பிரிட்டிஷை எதிர்த்து முத நடந்த ரிவோல்ட் எது? கிளர்ச்சி எது? ஃபர்ஸ்ட் அப்ரைசிங் அகைன்ஸ்ட் த ஏலியன் ரூல் ஆஃப் இந்தியா. சன்னியாசி அண்டோலன், ரிவோல்ட் ஆஃப் பெசன்ஸ், ரிவோல்ட் ஆஃப் அலிகன், ரிவோல்ட் ஆஃப் கூர்க். சன்னியாசி கிளர்ச்சி, சன்னியாசி அண்டோலன், அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுல நடந்தது. இந்தியாவுல முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த தமிழர் யார்? இந்தியாவுல முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த தமிழர். இவர் ஒரு பாளையக்காரரும் கூட. பூலித்தேவர். எந்த பகுதியை ஆட்சி செய்தவர்?
நிற்கட்டும் செவல். இருக்கிறது ஒரு புக் இல்ல, ரொம்ப பெருமையான புக். சரி, வருமானம். அடிப்படை கடமைகள் என்னென்னலாம் கொடுக்கலாமா வருமானம். சரிங்களா? என்ன பண்ணா 1999 கமிட்டியை போடுறாங்க. சோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சில முக்கியமான அடிப்படை கடமைகளை வந்து கட்டாயப்படுத்துறதுக்காக ஒரு சில சட்டங்களை போடுது. பிகாஸ் அடிப்படை கடமைகள் கட்டாயம் கிடையாது, நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இட்ஸ் நாட் ஜஸ்டிசிபிள். ஓகேவா? நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்டது இல்ல. ஆனா ஒரு சில சட்டங்களை கொண்டு வரது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சில கடமைகளை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த சட்டங்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளுடைய எந்த ஆர்டிகளோட மேட்ச் பண்ணுதுன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் preventive of insult to national honor act, இது எந்த ஆர்டிகல் கீழ வரும்? 51 ஏல ஏ. செகண்ட் சி என்னது? சில வரும். தேர்ட் ஒன் டி என்னது? நெக்ஸ்ட் ஐல என்னது? அது கீழே வரும். இல்ல எந்த ஆர்டிகல் கீழே சொல்லுங்க. ஏ வராதுங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சயின்ஸ் ஜேவா? இல்லைங்க, அது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர். ஜேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட திறன். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஐய ரிலேட் பண்ணுங்க. சரியா? இது ஐய ரிலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட் அது கீழே. சரி, ஓகே. ஓகே, சத்யார்த்த பிரகாஷ். என்னாச்சு? தயானந்த சரஸ்வதி புக் பேர் கிடைக்கலையா? சத்யார்த்த பிரகாஷ் அது ஒண்ணுதான் அவரோடது மொத்தமா. அதாவது புக் ரிலேட்டடா வருது இந்த மேகசைன்ல, அது ஒண்ணு மட்டும்தான் அவரோடது. அவர் ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, கோ பேக் டு வேதாஸ். நெக்ஸ்ட் அவர் இன்னொரு ஆக்டிவிட்டி ஒண்ணு பண்ணுவாரு, சுத்தி. எதுக்காக? மற்ற மதங்களை இந்து செய்ய. காளியுடைய தீவிர பக்தர் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
அவருடைய ஸ்லோகன் என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர். புரியல. ஓகே. எஸ். தமிழ் என்ன ஒரு அழகா இருக்குமே, ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாரு? மக்களுக்கு நீ செய்யும் கடமைதான் இறைவனுக்கு நீ செய்யும் கடமைன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சத்தி அபாலிஷ் பண்ண சப்போர்ட் பண்ணவர் யாரு? வில்லியம் பென்டிங். ஓகேயா? அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யாரு? ராஜாராம் மோகன் ராய். எந்த போருக்கு பின் வந்துட்டு வேலூர் கழகம் வந்துட்டு நடைபெறும்? எந்த வார்க்கு அப்புறம்? எத்தனாவது மைசூர் வார்க்கு அப்புறம் வேலூர் ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகும்? சரி, இந்த ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவது வார்க்கு அப்புறம், மைசூர் வார்க்கு அப்புறம் வேலூர் ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகும்? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றதுனால மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் உருவாச்சு? தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் திப்பு வந்து எந்த பகுதியை கேப்சர் பண்ணதுனால உருவாச்சு? காலிகட், கூர்க், கிராங்கனூர், திண்டுக்கல். கள்ளிக்கோட்டை, கூர்க், கொடுங்கலூர், திண்டுக்கல். இதுல எந்த பகுதியை திப்பு வந்து கேப்சர் பண்ணதுனால தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இது ஸ்டார்ட் ஆச்சு? தென் எந்த ஆங்கிலோ மைசூர் வார்க்கு அடுத்து வேலூர் ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சு? சரி, இது முடிஞ்சுதா? ஓகேயா? இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடிஞ்சது. சரிங்களா? இவ்வளவுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடணும். 2 கமிட்டியுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உருவாறதுக்கு என்ன கமிட்டி, அதை ஃபாலோ பண்ணது எந்த கமிட்டி, சரியா அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஆக்ட்ல ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. வர்மா கமிட்டியோட ஹெட்டிங் பார்க்கலையா? சொல்லுங்க, மந்த் சொல்லுங்க. ஜூலை ஃபைட் ஸ்டார்ட் பண்ணது? இல்ல, எனக்கு சத்தியமா புரியல. 10ல வந்துட்டு சண்டை நடந்துருச்சு, 14ல ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஜூலை 9 மிட் நைட்ல ஸ்டார்ட் பண்ற ஃபைட் வந்து ஜூலை 10ல முடியும். சரி, ஓகே. திடீர்னு ஆன்சர் பண்ணும்போது பயமா இருக்குங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்து. சரி, தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, திப்பு வந்து கொடுங்கலூர், கிராங்கனூர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கொடுங்கலூர் அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணதுனாலதான் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துச்சு. ஓகேயா? வேலூர் ரிவோல்ட் எதனால நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திப்புவோட பையன் யாரு? திப்புவோட பையன் பேருங்க, ஓகேவா? அந்த பதே ஹைதர். ஓகேவா? அவரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வேலூர்ல வந்துட்டு உள்ள அடைச்சு வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்துதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். சரியா? மறந்துட வேணாம். கிரேட் ரிவோல்ட்டுக்கு யாரை ஹெட்டா சொல்லுவாங்க? கிரேட் ரிவோல்ட்டுக்கு யாரை ஹெட்னு சொல்லுவாங்க? அதாவது வந்து 1857 பெரும் புரட்சிக்கு வந்து யார தலைவரா சொல்லுவாங்க? அதாவது வந்து இவருக்கு கீழே தான் இந்த ரிவோல்ட் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேலூர் ரிவோல்ட்ல வந்துட்டு உள்ள எல்லாம் பாளையக்காரர்கள் புரட்சி பண்ணி யாரோட கொடியை மேல ஏத்துவாங்க? திப்புவோட கொடி. திப்புவோட கொடி இருக்கக்கூடிய சின்னம் என்ன? புலி சின்னம். ஏத்திட்டு யார தலைவரா அறிவிப்பாங்க?
திப்புவோட பையன் ஹைதர் அலியை வந்து தலைவரா அறிவிப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி 1857 ரிவோல்ட்ல யார வந்து தலைவரா அறிவிப்பாங்க? ஃபைனல் ரிவோல்ட் முடிச்சு அவரை நாடு கடத்துவாங்க. இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேவா? எந்த நாடு நாடு கடத்துறது? ரங்கூனுக்கு கடத்துவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். சோ இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த பார்ட் 4. ஓகே. சோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு சட்டங்களை இயற்றுறாங்க, ஏதாவது ஒரு புது ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பாலிசிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணி நீங்க வந்து உங்க சட்டங்களை போட்டுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, பட் கன்சிடர் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா. பிகாஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் ஆல்சோ நான் ஜஸ்டிசபிள். ஓகேங்களா? பிஎஸ்பில என்னென்ன பார்க்கணும்னு ஷார்ட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். Second, conflict between fundamental rights and DPSP. Conflict between fundamental rights and DPSP. Third one, implementing DPSP Act. Implementing DPSP Act. Fourth one, classification. Fifth one, difference between fundamental rights and DPSP. ஓகே. சோ டிபிஎஸ்பி ஓட பார்ட் வந்துட்டு 4 சொல்லிட்டீங்க. பார்ட் 4 ஓட ஆர்டிகல் என்ன? 36 to 51. சரி, ஓகே. பார்ட் 4 உடைய ஆர்டிகல் 36 to 51. அப்ப டிபிஎஸ்பி ஓட ஆர்டிகல் இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்களா? பார்ட் 3 ஓட ஆர்டிகல் என்ன? 12 to 35. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் 14 to 32. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பார்ட் 4க்கு ஆர்டிகல் 36 to 51. இதே டிபிஎஸ்பிக்கு பாத்தீங்கன்னா 38 to 51. சரியா? ஓகே. சோ நம்மளுடைய டிபிஎஸ்பி எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு? எந்த நாட்டுல இருந்து கடன் வாங்கப்பட்டது? அயர்லாந்து தான். சரியா? சோ ஐரிஷ்ல இருந்து கடன் வாங்கப்பட்டது. பட் இதுவே அந்த ஐரிஷ்க்கு யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ். ஓகேயா? பின்னாடி இருக்கு பார்க்கலாம். ஓகே. சோ டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இது ஒரு கற்பனை கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு கதை மாதிரி தானே தவிர இது வந்து ரொம்ப முக்கியமான இதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால நாவல் ஃபியூச்சர்ஸ் சொல்லி சொல்றாரு. அதே கிராண்ட் லாஸ்டின் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்துட்டு கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய மனசாட்சி, அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி எங்க சொன்னோம்? ஐரிஷ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஐரிஷ்க்கு வந்துட்டு 1937ல தான் கிடைக்குது. எங்க இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ்ல இருந்து. ஸ்பானிஷ்ல இருந்தா இவங்களுக்கு டிபிஎஸ்பி அப்படிங்கிறது கிடைக்குது. சோ டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இத ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எங்க பார்த்திருக்கீங்க? இதுதான் தப்பு. சரியா? சோ சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான்.
ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா தான் 32. சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹார்ட் அண்ட் சோல்னா தான் 32. சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரியலைங்க? அது தனிப்பட்ட முறையில ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. பட் காமனா நம்ம கான்ஸ்டியூஷன் எடுக்கிறப்போ டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது என்னன்னா ஆட்களுடைய பேர்களை வந்து நமக்கு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி வரப்ப நமக்கு வந்து கான்செப்ட் டிபிஎஸ்பியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்ல வேற பார்ட் 4 அந்த மாதிரி கேட்பாங்க. The immediate cause for the Velur revolt was introduction of what? வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது? ஆப்ஷன் சொல்றேன். என்ஃபீல்டு ரிஃபிள், ஓகே, என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள், டிரஸ் கோட் சீருடையில மாற்றம் ஏற்பட்டது, நியூ டர்பன் புதிய தலைப்பாகை, கிரீஸ்டு கேட்டேஜ் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். இதுல எது வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன் வேலூர் ரிவோல்ட்? தலைப்பாகையா தோட்டாவா? தலைப்பாகை, டர்பன். ஓகே, அந்த டர்பனோட நேம் என்ன? அதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? அந்த டர்பனை எந்த பிரிட்டிஷ் பீப்புள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு? அந்த கேப்கே ஒரு பேர் தான் வச்சிருப்பாங்க, அக்னியூ டர்பன், அக்னியூ தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா சார் அக்னியூ அவர்கள். ஓகேங்களா? சரி, ஃபைன். இனிமே உட்காந்து நீங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பீங்களா? சரியா? ஓகே. ஆர்டிகல் 36 என்னன்னு பார்த்தனா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இந்த வார்த்தை வேற எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் எங்க பாத்தீங்க? ஆர்டிகல் 12. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஆர்டிகல் 12, டிபிஎஸ்பினா ஆர்டிகல் 36. அப்படிங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும் பிராக்கெட்ல, அங்கங்க கம்பாரிசன் பண்றதுக்காக எஃப்ஆர்னு போட்டு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி ஸ்கீம், பெனிஃபிட் ஸ்கீம் இருக்கு தெரியுமா? சரியா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நல உதவி திட்டம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 10,000, 14,000, 18,000, 25,000. 14. கவனமா இருந்துக்காங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாம எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சரி, பின்வரும் உரிமைகளில் குழந்தைகளுக்கு எந்த உரிமை இல்லை? ஓகே, நல்லா கவனமா பாத்துக்கணும். நெக்ஸ்ட், ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வார்ஸ், போர்கள்ல இருந்து பாதுகாக்கும் உரிமை. ரைட் டு சர்வைவல், உயிர் வாழ்வதற்கான உரிமை. ரைட் டு பி a honored, மரியாதைக்கான உரிமை. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான உரிமை. இதுல எந்த உரிமை குழந்தைகளுக்கு கிடையாது? எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதா குழந்தைகளுக்கு? அப்ப ரைட் டு பி ஹானர்ட் இருக்கா? மரியாதைக்கான உரிமை இருக்கா? அப்ப உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கா? போர்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கான உரிமை. சோ வேலை வாய்ப்புக்கான உரிமை தான் கிடையாது. ஏன் கிடையாது? எந்த ஆர்டிகல் அது? 24. 24ல குழந்தைங்க வேலையே செய்யக்கூடாதுன்னு எந்த வருஷம் சொன்னாங்க? 1986. 2012. 14. இங்க திருப்புங்க பார்க்கலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன மக்களே, 1986 என்ன ஆக்ட் அது? அபாலிஷன் ஆஃப்
சைல்ட் லேபர் ஆக்ட். அந்த சைல்ட் லேபர் ஆக்ட் 86ல என்ன மாதிரி கொண்டு வந்தது? அதாவது அபாயகரமான தொழில்கள்ல இருந்து நீக்கிறதுக்கு தான் 86ல ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை மறுபடியும் அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப பண்ணிருப்பாங்க? 2014. ஓகே, என்னன்னு கொண்டு வந்தாங்க? ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட், அட முழுசாதான் சொல்லுங்களேன். ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் ஆக்ட். சரியா? இதுக்கு நடுவுல ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துச்சு. என்ன கேஸ்? எம்சி மேத்தா கேஸ். எவ்வளவு பெனால்டி வாங்கினாங்க? 20,000. அது மூலமா உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் என்ன? சைல்டு வெல்ஃபேர் ஃபண்ட் உருவாக்குனாங்களா? அது கீழே தான் அந்த 20,000 கலெக்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஓகேயா? இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அந்த இயர் கரெக்ட் தான். நானு 14 16 கன்ஃபார்மா? ஆக்சுவலி ஸ்லைட்ல நான் எடிட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸ்லைட்ல உங்க கண்ணு முன்னாடி கரெக்ஷன் பண்ண இது ஆக்சுவலி. சரியா? 2006 இருக்கும் என்னோட ஸ்லைட்ல. நான் அதை மறுபடியும் வந்து ஒன்ன சேஞ்ச் பண்ணேன். சரியா? உங்க கான்பிடன்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணதான். பட் கரெக்ட், நம்மளோட ஆன்சர்ல கான்பிடண்டா இருக்கிறது கரெக்ட். இந்த அளவுக்கு கான்பிடண்டா இருந்தும் தப்பா போகும்போது தான் மறக்காதது எப்பயுமே. சரியா? இந்த ஓவர் கான்பிடன்ட் மிஸ்டேக் வந்து எல்லாருக்குமே நடக்கும். பட் அதுல எப்பயும் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, ரைட் 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 பாஸ் பாஸ் பாஸ். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதாக கூறி பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யார்? ஜாக்சனா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட ரிலேட்டடான கேஸ வந்து தப்பா ஹேண்டில் பண்ணிட்டப்பா, நீ கரெக்டா பண்ணல அப்படின்னு சொல்லி யார பதவி நீக்கம் பண்ணாங்க? ஜாக்சன், பானர்மேன், லூஷிங்டன், அக்னியோ. இதுல அக்னியோ ஒமிட் பண்ணலாம், அவருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மீதி 3 பேரும் சம்பந்தப்பட்டவங்க. ஜாக்சனும் இருக்காரு, பானர்மேனும் இருக்காரு, லூஷிங்டனும் இருக்காரு. இதுல யாரா இருப்பாங்க? ஜாக்சன் தானா? ஜாக்சன் தான். எந்த வருஷம் இடைநீக்கம் செய்யப்படுவார்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட டைம் பீரியட் ஸ்டார்டிங் சொல்லுங்க பார்க்கலாம். இயர் 1792. 1799ல அவரை பணி நீக்கம் செஞ்சிருவாங்க. சரியா? கோல் அப்ரைசிங்க்கு ரீசன் யாரு? கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர்? பிந்த்ராய் மங்கி, சிடோ, புத்த பகத், கனு. இதுல கோல் கிளர்ச்சிக்கு காரணமானவர் யார்? பிந்த்ராய் மங்கியா? வேற? கோல் அப்ரைசிங்க்கு ரீசன் யாரு? புத்த பகத் இல்லையா? சரி, அதுல யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கிறவங்க. பிந்த்ராய் மங்கி அவர்தான். நோட் பண்ணிட்டீங்களா? ஒன் சீக்கிரம். சரி, இந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லணும். 1857 ரிவோல்ட் அப்போ இந்தியன் வைஸ்ராயா இருந்தது யாரு?
ஒருத்தர் காணிங்க. வேற 1857 ரிவோல்ட். இயர் ஞாபகத்துல இருக்கணும். சரியா? அந்த டைம் பீரியட்ல யார் ரூல்ல இருந்திருப்பாங்க? ரொம்ப கேஷுவலா ஆன்சர் பண்ணலாம், கான்செப்சுவலா ஆன்சர் பண்ணலாம். இது பாலிட்டிக்கும் சேரும் இந்த கொஸ்டின். 1857 ரிவோல்ட் அப்போ இந்தியாவுடைய வைசிராயா இருந்தது யாரு? என்ன மக்களே, காணிங்க? நீங்களும் காணிங்க? சரி, ஓகே. சரி, வேணா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். டல்ஹௌசி, கானிங், மிண்டோ, அட்ரினியூ, ராம்சே. கானிங் தானா? ஏன் கானிங்கா இருப்பாரு? என்ன ரீசன்? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்திருப்பீங்கல்ல, ஏன் கானிங்கா இருப்பாரு? 1858ல வந்துட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருப்பாங்களா? என்ன அறிக்கை? விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். விட்ட ராணி யாரு? விக்டோரியா. அத படிச்சு காமிச்சது யாரு? எந்த இடத்துல இந்தியால அதை படிச்சாங்க? உத்தரப்பிரதேஷ்ல, அலகாபாத்ல, ராயல் தர்பார் அப்படிங்கிற இடத்துல 1858ல விக்டோரியா மகாராணியுடைய மகா சாசனத்தை கானிங் பிரபு அவர்களாலதான் வந்து வாசிக்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? November 1. ஓகேவா? யார் அதை வாசிச்சாங்க, விக்டோரியா சார்பா யார் அதை வாசிச்சாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி கொஸ்டின்லயே உங்களுக்கு ஒரு பெரிய ஹிண்ட் இருக்கு. சரியா? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா? கானிங் தான். லார்ட் கானிங் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். பிகாஸ் 1858 ஆக்ட பேஸ் பண்ணி தான் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பதவியை விலக்கிட்டு வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை கொண்டு வருவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பதவி இருந்திருக்கும்? கவர்னர். கவர்னர் ஜெனரல் தான் அந்த பதவியா? நல்லா யோசிச்சு சொல்லணும், வார்த்தையை முழுசா சொல்லணும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? எனக்கு ஒரு கேள்வி, இதை நீங்க மறுபடியும் எப்ப ஆன்சர் பண்ணாலும் சரி. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா? ஓகே. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? ஓகே. Who is the first Governor General of India? Okay. Who is the first Viceroy of India? Who is the Secretary of India? Okay. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியணும் எப்போ கேட்டாலும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா நீங்க கிரிட்டிக்கல் பண்ணிக்குவீங்க. நீங்களே யோசிச்சு இதெல்லாம் தெரியணும். தனியா அங்க ஏதாவது பென்சில் ஒரு ஓரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ கேட்டாலும் தெரியணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ரொம்ப ரிஸ்காலாம் கொஸ்டின் கேட்க மாட்டான். கவர்னர். அதே மாதிரியே இந்த பதவிகள்லாம் எந்தெந்த ஆக்ட்ல மாத்தப்பட்டுச்சு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் எந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல. அதுக்கு அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எங்க வந்துச்சுன்னு பார்க்கணும். வைஸ்ராய் எங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். இந்திய அரசு செயலர் பதவி. யாரு முதல் இந்திய அரசு செயலர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா? இதெல்லாம் எப்பவும் மறக்க கூடாது மக்களே. நெக்ஸ்ட் லைன் மாத்தவா? பாத்துக்கிட்டீங்களா?
1857 ரிவோல்ட்ல ஒவ்வொரு இந்திய தலைவர்களையும் வந்துட்டு யார் யார் வந்துட்டு தோக்கடிச்சாங்கன்னு தெரியுமா? பிரிட்டிஷ் லீடர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாரு. ஒரு பாக்ஸ்ல அழகா கொடுத்திருப்போம் புக்ல. யார் யார் எந்தெந்த பகுதிகளும் தலைமை தாங்கி நடத்தினாங்க, அதை யார் எந்த ஆங்கிலேய அதிகாரி தோக்கடிச்சாங்கன்னு. அதுல நானா சாஹிப்பை தோக்கடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஹென்ரி லாரன்ஸ், மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக், ஹியூஜ் வீலர், ஜெனரல் நீல். இதுல யார் வந்து நானா சாஹிப்பை தோக்கடிச்சிருப்பாங்க? ஆக்சுவலி இந்த பாக்ஸ் இருந்தா ஈஸியா அது ஒரு ஷார்ட்கட் இருக்கு, சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நானா சாஹிப்பை வந்து யாருன்னா லாக்னு முடியும் ஒரு பேரு, ஓகேவா? நானா சாஹிப்பை லாக் பண்ணிட்டாங்க. இதே ஜான்சி ராணி அப்படிங்கிறப்போ அந்த அது ஆக்சுவலி ஒரு லேடி, அவரை வந்துட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லி முடியறது தான் கொடுப்பாரு. ஸோ நான் ராணிக்கு வந்து ரோஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்ற மாதிரி அது முடியும், ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. டேபிள் பார்த்தா இருந்தாரு பெங்காலோட சொல்லுவாரு. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. அது நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். இப்போ பிட் இந்தியா ஆக்டை வந்துட்டு எந்த சட்டத்தின் மூலமா நீக்குனாங்க அப்படின்னு வரும். எந்த ஆக்ட் மூலமா வந்து எஜுகேஷனுக்கு வந்துட்டு எஸ்பெஷலி வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு வந்து 1 lakh கொடுத்தாங்க அப்படின்னு வரும். எந்த ஆக்ட் படி வந்துட்டு டயார்கி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, டியூயல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வரும். டியூயல் கவர்மெண்ட்டை எதுல அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது வரும். பாம்பே அண்ட் மெட்ராஸோட ப்ராவின்சஸ் உடைய அந்த ரைட்ஸை வந்து மொத்தம் வந்து 3 இடத்துல, ஒரு இடத்துல வந்து பறிச்சிருப்பாங்க, மறுபடியும் இடத்துல கொடுத்திருப்பாங்க, மறுபடியும் இடத்துல பறிச்சிருப்பாங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 1773 ரெகுலேஷன் ஆக்ட் படி வந்துட்டு 1772ல வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு லோனா கேட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? எவ்வளவு கேட்டிருப்பாங்க, ஞாபகம் தான் இருக்கா? 1772ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நாங்க இங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு எங்க கிட்ட வந்துட்டு பினான்சியலி வந்து ஃபண்ட் வந்து கம்மியா இருக்கு, சோ எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு லோனா வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? அது எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? 1 மில்லியன் பவுண்ட். சரியா? இதை கேட்கறது யாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இந்த அமௌண்ட்டை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பா கேட்கறது யாரு? கேட்கும் பொழுது அங்க இருந்து ரிப்ளை பண்றது யாரு? இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்து முஸ்லீமுடைய பிரிவை வந்து உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் என்ன ஆக்ட்? இது வந்து கிரவுன் ரூல்ல வரும். கம்பெனி ரூல், கிரவுன் ரூல், 2 ரூல் இருக்கு தெரியுமா? கம்பெனி ஆட்சி, அடுத்து மகாராணி ஆட்சின்னு சொல்லி 2 ஆட்சி இருக்கு. இதுல மகாராணி ஆட்சி கீழே தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து இந்து முஸ்லிம் பிரிவினை கொண்டு வரதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. முஸ்லீம் லீக்ங்கிறது அது தனிப்பட்ட அமைப்பு. ஆனா முஸ்லீம் லீக் தனியா அமைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்ட் ஒண்ணு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இவங்க 2 பேரும் பிரிச்சிடலாம். அதுதான் நமக்கு மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். சரிங்களா? அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, முஸ்லீம் லீக் போய் கேள்வி கேட்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். என்னன்னா, நாங்க தனியா பிரிஞ்சு வந்துடுறோம், எங்களுக்குன்னு செப்பரேட் எலக்டோரேட்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? என்னன்னா, முஸ்லீம் சார்பா ஒரு வேட்பாளர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முஸ்லீம் மட்டும்தான் ஓட் போடணும். இந்த பெர்மிஷன் எங்களுக்கு கொடுங்க.
ஸோ அந்த எலக்ட்ரோலைட் கொடுத்துருவாங்க ஆக்சுவலி. சரியா? இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்துட்டு முதல்ல இடம்பெற்ற 3 இந்தியர்கள் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. சோ பனகலரசர், தின்கன் ராவோ இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய இருக்கு. படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நீங்க ரீகால் பண்ணிக்கிறீங்களா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இதுவரை பாலிட்டியில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 4 பார்ட்டுக்கு உள்ள, சரிங்களா, எந்த பார்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம்.